கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கிறிஸ்தவ பாடல் உலகில் தேவனால் அசாத்தியமாக பயன்படுத்தப்பட்ட தேவதாசன் மோசஸ் ராஜசேகர் அவர்களை பற்றி இந்த காணொளியில் பார்க்க இருக்கிறோம். தேவ ஊழியர் மோசஸ் ராஜசேகர் அவர்கள் 1967 ஆண்டு மே மாதம் 31ஆம் தேதி கோயம்புத்தூர் மாவட்டம் வால்பாறையில் உள்ள வேர்வெள்ளி என்ற மலை கிராமத்தில் பிறந்தார். அவரது தந்தை பெயர் மோசஸ், அவரது தாயார் பெயர் மாரியம்மாள். தனது 16வது வயதில் தன் பள்ளி படிப்பை முடித்துவிட்டு சென்னைக்கு வந்து அங்கு சகோதரி பத்மா முதலியார் அவர்கள் நடத்துகின்ற வேதாகம கல்லூரியில் இறையியல் படிப்பை முடித்தார். அதன் பிறகு சென்னையில் விருகம்பாக்கம் மற்றும் நெசப்பாக்கம் பகுதிகளில் தன்னுடைய ஊழியத்தை தொடங்கினார். பின்பு சென்னையில் சூளைப்பள்ளம் என்ற இடத்தில் ஒரு இடம் வாங்கி சிறிய கூடாரம் போட்டு அங்கு சபையை நடத்தி வந்தார். அதன் அருகே தனக்கு ஒரு மிக சிறிய கூடாரம் போட்டு அதில் வசித்து வந்தார். மோசஸ் ராஜசேகர் அவர்கள் அவரது 19வது வயதில் நீரிழிவு நோயால் பாதிக்கப்பட்டார். அந்த பலவீனத்தின் மத்தியிலும் தேவன் அருளிய பாடல்கள் மூலம் தேவ ஊழியத்தை தொடர்ந்தார். ஊழியர் மோசஸ் ராஜசேகர் அவர்கள் ரூத் என்பவரை மணமுடிந்தார். அவர்களுக்கு பிரியா மற்றும் பிலோமினா என்ற 2 மகள்களும் கிங்ஸ்லி ராஜசேகர் என்ற மகனும் உள்ளனர். ஊழியர் மோசஸ் ராஜசேகர் அவர்கள் கிருபையே தேவ கிருபையே என்ற தலைப்பில் அநேக பாடல்களை எழுதி பாடியுள்ளார். இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே, நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. தனக்கு சவால் வேணும் சந்ததி நாங்க, சேனைகளின் தேவனின் போர் வீரர்கள் நாங்க. சத்தானுக்கு சவால் வேணும் சந்ததி நாங்க, சேனைகளின் தேவனின் போர் வீரர்கள் நாங்க. மீனுக்கார பேதுரு நானுங்க, ஏசப்பாவின் முதல் சீசங்க. மீனுக்கார பேதுரு நானுங்க, ஏசப்பாவின் முதல் சீசங்க. வாழ மீன் நானுங்க, வஞ்சர மீன் நானுங்க, ஏசு ராஜா விரும்புகிற சுறா மீன் நானுங்க. மத்தி மீன் நானுங்க, நெத்திலி மீன் நானுங்க, ஏசு ராஜா விரும்புகிற சுத்த மீன். முதலான பாடல்கள் அவருக்குள் இருந்த தேவ அபிஷேகத்தின் வல்லமைக்கு சான்றாகும். அவர் தனது பாடல்கள் மூலம் உலகம் முழுவதும் நினைவு கூறப்பட்டார். பாமர மக்களும் இவரது பாடல்களால் கவரப்பட்டனர். பாஸ்டர் மோசஸ் ராஜசேகர் அவர்கள் தனது முதல் பாடலை ஏசிஏ சபையில் பாஸ்டர் தாமஸ் தேவானந்தா அவர்கள் நடத்திய போதகர் கருத்தரங்கில் பாடினார். அவர் பாடத் தொடங்கிய போது மின்சாரம் தடைப்பட்டது. எனினும் தன்னுடைய பாடலை மைக்கில்லாமல் பாடி காண்பித்தார். அவரது பாடலை கேட்ட ஏசிஏ சபையின் தலைமை போதகரான சாம் சுந்தரம் அவர்கள் அவரை தனது சபையில் பாடும்படி அழைத்தார். அங்கு அவரது பாடலை கேட்ட விசுவாசிகள் அவரது பாடலை திரும்ப திரும்ப 3 முறை பாட சொல்லி கேட்டு மகிழ்ந்தனர். அவரது இசை ஊழியத்தை பெரிதும் ஆசீர்வதித்தார். பாடல்கள் வாயிலாக தேவன் ஊழியத்தை சிறப்பாக செய்து வந்தார். இதற்கிடையில் அவரது சரீரம் மிகவும் பலவீனப்பட துவங்கியது. 2005இல் அவரது 2 சிறுநீரகங்களும் பாதிக்கப்பட்டு சுமார் 2600 முறை டயாலிசிஸ் சிகிச்சை பெற்றார். இந்த கடினமான சூழ்நிலையில் அவர் எழுதிய பாடல்தான்
பாடல். இருப்பினும் சற்றும் சோர்வடையாமல் தனது ஊழியத்தை தொடர்ந்தார். 2008 எதிர்பாராத விதத்தில் அவர் 2 கண்களிலும் பார்வையை இழந்தார். ஊழியர் மோசஸ் ராஜசேகர் அவர்கள் மிகுந்த பலவீனங்களுக்கு உட்பட்ட போதிலும் தேவனுடைய ஊழியத்தை நேர்த்தியாக செய்து வந்தார். மற்றவர்கள் அவரை கண்டு பரிதாபப்படுவதை அவர் ஒருபோதும் விரும்பியதில்லை. என் ஆண்டவர் என்னை அந்த அளவிற்கு வைக்கவில்லை, என் தேவன் என்னை ஒருபோதும் கைவிட மாட்டார் என்று கூறுவார். தன்னுடைய பலவீனம், ஊழியத்தில் கண்ட போராட்டங்கள் ஆகியவற்றை மேற்கொண்டு 2011 அவர் தேவனின் பெரிதான கிருபையினால் ஒரு தேவ ஆலயத்தை கட்டினார். தன் வாழ்வின் கடைசி நிமிடம் மட்டும் தேவனுக்காக உண்மையாய் வாழ்ந்து அவரது கனமான ஊழியத்தை செய்து நவம்பர் 5, 2012 அன்று தேவ ராஜ்யத்தை அடைந்தார். தன் வாழ்வில் தான் கண்ட இழப்புகள் மத்தியிலும் இரட்சகராகிய இயேசுவை மட்டும் ஆதாயமாய் கொண்டு அவருக்காக தன் வாழ்வு முழுவதையும் அர்ப்பணித்த போதகர் மோசஸ் ராஜசேகர் அவர்களைப் போல் நீங்களும் உங்களை தேவனுக்காக அர்ப்பணிப்பீர்களா?